அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாக்யராஜும் மலரும் கார்த்திக்காக பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. பொண்ணோட வீட்டுக்கு வந்த இங்கே கார்த்தி வீட்டிலேருந்து வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆமாம், பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, பையன் என்ன வேலை பார்க்குறாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்ருக்காரு. உடனே மாப்பிள்ளையை நான் பார்க்கலாமா அப்படின்னு தங்கராஜ் கேட்ட உடனே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளை கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு ஃபோனில் எல்லாத்தையுமே இங்கே தங்கராஜுக்கு தெரியணுன்றதுக்காக காமிக்கிறாங்க. அந்த சமயம் தங்கராஜ், என்ன மலரும் பாக்யராஜும் இங்கே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, பாக்யராஜுக்கு நிறைய வேலை இருக்குது, அப்போவே வேலைக்கு கிளம்பிட்டாருன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்கள் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணுமா வேண்டாமான்னு யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இவங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு தங்கராஜ். உடனே பொண்ணோட அப்பா வந்து, தங்கராஜ் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது தங்கராஜ் இப்படி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் நம்ம எல்லார்கிட்டேயும் பேசி முதல்ல அவங்கள இங்கேருந்து அனுப்பலாம், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டில் உள்ளவங்க இங்கே வந்து பாக்யராஜ்கிட்டேயும் மலர்கிட்டேயும் பேசுகிறாங்க. இங்கே மலர் வந்து, என்ன கார்த்தி அமைதியாக இருக்க, இந்த கல்யாணத்துக்கு அம்மா கிட்ட சரின்னு சொல்லிட்டேன், இப்போ என்ன சொல்கிற, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்துக்கு நீ சரின்னு சொல்கிறியான்னு கேட்கும்போது, அக்கா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக கார்த்தி வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆனால் பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காது, தங்கராஜ் சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார், மாப்பிள்ளை பெரிய வேலை பார்க்குறாருன்னு நான் சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்ட உடனே நானும் அவங்கள பற்றின எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனால் இங்கே தங்கராஜ் சார் வந்து, நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்கள் பொண்ணை அவங்க வீட்டுக்கு மருமகளாக அனுப்புங்க, ஏன்னா இவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும்னு அவர் பேசுகிறத கேட்கும்போது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரலை, பேசாமல் நான் தங்கராஜ் கிட்ட பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறமா நம்ம யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம், இப்போ இந்த கல்யாணத்தை பற்றி மாப்பிள்ளை வீட்டில் நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறாரு. தங்கராஜ் உடனே, மலர் எப்படியாவது தன்னுடைய தம்பி கார்த்திகை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சாலும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கவே நடக்காது. என் தங்கச்சி ராகவன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா ராகவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் பாக்யராஜும் என்னை ஏமாற்றிட்டான், மலர் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, அதனால் மலரும் பாக்யராஜும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, அதனால தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பொண்ணோட அப்பா கிட்டே இப்படிலாம் பேசியிருக்கேன். கண்டிப்பாக நான் பேசுனதை யோசித்து பார்ப்பாங்க, இந்த கல்யாணம் நடக்க போகிறதே இல்லை, அதோடு மட்டும் அமைதியாக இருக்கக்கூடாதே, முதல்ல ராகவனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு தங்கராஜ் ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராகவன் வந்து, என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது ரேவதியவும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக மாமா ரேவதியை நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் மாப்பிள்ளை, நீங்கள் வந்து ரேவதியை எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போனதுக்கப்புறமா இனிதான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நாங்களும் நிம்மதியாக இருக்கோம், ரேவதியை நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் ஃபோன் பண்ணியிருக்காரா அப்படின்னு ராஜலக்ஷ்மி வந்து கேட்குறாங்க. ஆமாம் ராஜலக்ஷ்மின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மாமா பாக்யராஜ் இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லும்போது, வேலைக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மியும் ராகவனும். இல்லையே, பொண்ணு பார்க்குறதுக்காக மலரும் பாக்யராஜும் தானே போயிருக்காங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணை தான் அவங்க பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா மாமா, சுரேஷ் எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்குறான், அதனால தான் நம்ம பேச்சை கேட்டு அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் பாக்யராஜ் மலரை கல்யாணம் பண்ணிக்கும் போதும் நம்ம பேச்சை கேட்கல, இப்போவும் பாக்யராஜ் உங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை, சரி மாமா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தங்கராஜ். பாத்தியா ராஜலக்ஷ்மி, நல்ல வேலை, தங்கராஜ் மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாக்யராஜ் மலர் ராகவி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன பாக்யராஜ் எல்லாரும் ஒன்றா வரீங்க, ஆமாம் நீ வேலைக்கு போனியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா வேலை இருந்தது,
ஆஃபீஸ்க்கு போய் என் வேலையை முடிச்சுட்டு மலரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் மலரோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் மாப்பிள்ள அப்படின்னு கேட்டாங்க. கார்த்தியும் ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வரணும் மாமா அப்படின்னு சொன்னதால் நான் வந்து மலரோட வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் கார்த்திக்கு இந்த வரன் நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே பொண்ணு வீட்டில் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா. மலரோட தம்பி கார்த்தியும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். அதனால நாங்கள் தான் பேசிட்டு வந்திருக்கோம். அதனால தான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏம்மா ஏன் கேள்வி கேட்குறீங்க? எப்படி ஆஃபீஸில் இருக்கிற வேலை எனக்கு முக்கியமோ அதே மாதிரி மலரோட குடும்பமும் எனக்கு முக்கியம்தான். அதான் கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வரேன். ஏம்மா வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மலர் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் என்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் நீ சொல்லியிருக்கணும். இல்லைனா மலர் கூட நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன் தங்கராஜ் மாப்பிள்ளை எங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கே இந்த உண்மை தெரிஞ்சுது. ஏன் நீ எங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா பாக்கியராஜ்? என்ன இதெல்லாம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்கும்போது, அத்தை இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? என் தம்பி கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக போகிறோம். இருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டப்ப சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி தான். அவனோட கல்யாணத்துக்காக நான் மட்டும் போனால் எப்படி? கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக பாக்கியராஜும் கண்டிப்பாக வரணும்ல. அதனால தான் போயிட்டு வந்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாம் தங்கராஜ் தான் இந்த உண்மையை சொன்னாருன்னு இப்போவும் தங்கராஜை பாராட்டி பேசுகிறீங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அமைதியார் மலரு, நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியில்லை பாக்கியராஜ். இனியாவது பொறுப்பாக நடந்துக்க. தங்கராஜ் மாப்பிள்ளை எங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு ஃபோன் பண்ணார். ஆனால் நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்க. இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லாமல் தானே இருந்த. ஏன் மலரு, நீ தான் உண்மையை சொல்ல வேண்டான்னு சொல்லி கொடுத்தியான்னு சொல்லும்போது, அத்தை பாக்கியராஜ் என் பேச்சை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு பாக்கியராஜ் எப்போவோ யோசனை பண்ணிட்டாரு. இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்கணுன்னு தான் அமைதியாக இருந்தார். ஆனால் ஏன் அத்தை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரூமுக்கு வராங்க. மலர் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. பாக்கியராஜ் வந்த உடனே சொல்கிறாங்க, இந்த வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் வேணும்னே நம்மளை தலகுனியை வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு. பார்த்தீங்களா, என் தம்பி கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோன்னு தங்கராஜுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் வீட்டில் நமக்கு பிரச்சனை செய்யணும்னு தங்கராஜ் எதுக்காக இந்த உண்மையை சொல்லணும்? தங்கராஜ் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறாரு. இதெல்லாம் சரியில்லை பாக்கியராஜ். நான் நாளைக்கே தங்கராஜ் வீட்டுக்கு போகிறேன். தங்கராஜ் கிட்டே கேள்வி கேட்குறேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும்? என் விருப்பத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். தங்கராஜ் எதுக்காக கேள்வி கேட்கணும்? எதுக்கு இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்? சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தால் ஒரு பக்கம் ராஜலக்ஷ்மி அத்தை கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் ராகவன் மாமா உங்களை கேள்வி கேட்குறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குது? நிம்மதியாக நமக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் ராகவன் மாமா ராஜலக்ஷ்மி அத்தை இவங்க பேச்சு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி கார்த்தியோட கல்யாணத்துக்கு போக வேண்டான்னு சொன்னால் நான் போகாமல் இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீட்டில் இவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். ஏன் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குன்றதுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த வீட்டில் இருக்க வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. வந்த உடனே சந்தோஷமாக அழகுமதி கிட்ட பேசணும், ஸ்ருதி கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் கேள்வி கேட்ட உடனே என்னால் சரியாக பதில் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாமல் இரு மலரு, நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதான் தெளிவாக பேசிட்டோம்ல. தங்கராஜ் வேணும்னே பிரச்சனை செய்கிறாரு. ஏன்னா ரேவதி நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசினல. அதனால தான் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு வேணும்னே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட கல்யாணத்துக்காக தானே நான் பேசுகிறதுக்காக வந்தேன். இதில் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயத்துலையும் என் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் மலரு. உனக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஆஃபீஸில் இருக்க வேலை முக்கியம்தான். அதை விட உங்கள் குடும்பம் எனக்கு முக்கியம்னு தெளிவாக என் அப்பா கிட்ட பேசிட்டேன்ல. அப்புறம் ஏன் மலரு மனசு வேதனைப்படுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மலரு மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவ்வளோ நேரம் என்ன செய்கிற? அதான் வந்த உடனே கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும்னு உனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும். அழகுமதி சமைச்சு கொடுக்கணும்னு நீ நினைக்கலாம், ஆனால் அழகுமதி சமைச்சு கொடுத்தா நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதான் வந்துட்டேன்ல, வீட்டில் இருக்க வேலையை கவனமாக பாரு. மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போகணும், உன்னுடைய தம்பி கார்த்திகிட்ட பேசணும்லாம் யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு பாக்கியராஜ் உன்னுடைய பேச்சை கேட்டிருக்கான். ஆனால் இப்படியே நடந்தால் சரிப்பட்டு வராது. பாக்கியராஜ் வந்து இனி பொறுப்பாக வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். எப்படி
இங்கே வந்து தங்கராஜ் மாப்பிள்ளை எங்கள் பேச்சை கேட்குறாரோ அதே மாதிரி பாக்கியராஜும் எங்கள் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லும்போது, அத்தை ரேவதி தான் முக்கியம்னு தங்கராஜ் நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு உங்கள் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு ரேவதியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் தங்கராஜ் வந்து ரேவதியை விட்டு கொடுக்காம ரேவதிக்காக பேசி ரேவதியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பாக்யராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணார். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் பொண்ணு ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே தங்கராஜ் வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாக்யராஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி தானே அத்தை? இதெல்லாம் சரியா? யோசிச்சு பாருங்க. என் தம்பியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக போயிட்டு வந்திருக்கோம். நீங்களும் ராகவன் மாமாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், முதல்ல கிச்சனில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க ராஜலக்ஷ்மி. அங்கே வந்து அழகுமதி சொல்கிறாங்க, மலரக்கா பொறுமையாக இருங்க, நான் ஏற்கனவே நீங்கள் வரதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், நீங்கள் கிச்சனுக்கு வரவும் வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அழகுமதி, நான் தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அழகுமதி சமைச்சா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வேணும்னே பேசுகிறாங்க. நானும் இந்த வீட்டு மருமக தானே, நான் சமைச்சா ஏன் சாப்பிட மாட்டாங்க? இன்றைக்கி நான் சமைச்ச சாப்பாடை தான் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் சாப்பிடணும். பிடிச்சா சாப்பிடட்டும், வேண்டான்னு நினச்சா சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் எவ்வளோ தான் இந்த வீட்டில் பொறுப்பாக வேலை பார்த்தாலும் உங்கள் குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்காம தானே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேச்சை நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் தம்பி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நல்லபடியாக நடத்தி வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை இப்போ கேட்கவே வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன், கிச்சனில் இருக்க வேலை எல்லாமே செஞ்சுட்டேன், கவலைப்படாமல் இருங்க. ஆமாம், உங்கள் தம்பி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோன்னு சொல்லும்போது, இல்லை, நானும் ஸ்ருதிக்கிட்ட பேசினேன், ஸ்ருதி வந்து நான் கார்த்தியை விரும்புகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு பேசும்போது, இல்லை அழகுமதி, இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏற்கனவே ராஜலக்ஷ்மியத்தை ராகவன் மாமா என்னை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ பேசுகிறாங்க. இதில் என் தம்பி அவங்க புரிஞ்சுப்பாங்களா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலர் அங்கேருந்து கிளம்புறாங்க. மலரக்கா சொல்கிறது எல்லாமே சரிதான், ஸ்ருதிக்கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி யோசிக்கிறாங்க, கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு, ஆனால் இதெல்லாம் கேட்ட உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. சரியாக நான் கார்த்திக்கிட்ட பேசுகிறதில்ல, ஆனால் கார்த்தி வந்து ரொம்ப நல்லவர், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது ராகவன் வந்து, என்ன என்ன செஞ்சிட்ருக்க ஸ்ருதி அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா கவனமாக படித்து பெரிய வேலைக்கு போகணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உன்னால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். பாத்தியா, கார்த்தி ஒன்றும் பெரிய வேலைக்கு போகலை, ஆனால் இப்போவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு மலரும் பாக்யராஜும் நம்ம பேச்சை கேட்காம கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உன்னுடைய அண்ணன் பாக்யராஜுக்கு தேவையா? நம்ம பேச்சை கேட்காம பாக்யராஜ் வர வர மலருக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனும் போகணும்லப்பா, அதனால தானே போயிட்டு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் அவங்க செஞ்சது சரிதான், நீங்கள் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, ஸ்ருதி, உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யும்போது பாக்யராஜ் இப்படிலாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சால் சந்தோஷப்படுவேன். மலர் குடும்பத்துக்காக பாக்யராஜ் எதுக்காக போகணும்? நாங்கள் யாருமே மலர் வீட்டுக்கு போக போகிறதில்ல, அவங்களும் இந்த கல்யாணத்தை பற்றி எங்ககிட்ட வந்து பேசவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு பாக்யராஜ் மட்டும் போகணும்? என் பேச்சை கேட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் பாக்யராஜுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் தங்கராஜ் மாப்பிள்ள தான் ரொம்ப நல்லவர், நான் என்ன சொன்னாலும் என் பேச்சை கேட்பாரு அப்படின்னு தங்கராஜை பாராட்டி பேசுகிறாங்க ராகவன். ஆனால் ஸ்ருதி வந்து கார்த்தியை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் ராகவன் இப்படிலாம் பேசிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே வந்து ஸ்ருதி கார்த்தியை பற்றியே ரொம்பவே யோசிக்கிறாங்க. பேசாமல் கார்த்திகிட்ட பேசலாமா, நான் கார்த்தியை உண்மையாகவே விரும்புகிறேன் அப்படின்ற உண்மையை கார்த்திகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மலரும் பாக்யராஜும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்றதுக்காக ஃபோன் எடுக்காமல் இருக்கார். இங்கே தங்கராஜ் கிட்ட பேசுகிறதுக்காக பொண்ணோட அப்பா வராரு. தங்கராஜோட ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இங்கே தங்கராஜ் வந்து, வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட தான் முக்கியமாக பேசணும், அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்,
நீங்களும் அங்கே வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வரல. அதனால தான் இந்த கல்யாணத்தை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மாப்பிள்ளைய பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் பேசுனீங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, மலர் வந்து எங்கள் வீட்டு மருமக தான். ஆனால் மலர் கொஞ்சம் கூட எங்கள் பேச்சை கேட்க மாட்டா. அதனால தான் சொன்னேன், அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான். கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை அவங்க வீட்டுக்கு மருமகளாக அனுப்பலான்னு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை செய்யலையே. சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்வான். குடும்பத்தையே சரியாக கார்த்தி பார்த்துக்க மாட்டான். அப்புறம் நீங்கள் உங்கள் பொண்ணை கார்த்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி கார்த்தி உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான்? யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கார்த்தியை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு தங்கராஜ். அப்படியா? உண்மை என்னன்னு தெரியாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு மாப்பிள்ளை வீட்டில் நான் பேசிட்டேன். ஆனால் இப்போவே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பாக்கியராஜ்கிட்டையும் இங்கே கார்த்தி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நானே சொல்லிடுறேன். அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் தங்கராஜ் அப்படின்னு பொண்ணோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செஞ்சுட்டேன். இனி இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். உங்களுக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். அதனால தான் உண்மையை நான் சொல்லிட்டேன். நீங்கள் கார்த்திக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் தானே அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். ஆமாம், என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இப்போ நல்ல வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா. இனி என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் தங்கராஜ். பாக்கியராஜும் மலரும் பொண்ணு வீட்டில் பேசி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம்னு நினச்சாங்கல்ல, அப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன? என்ன பாக்கியராஜ், ரேவதி என் வீட்டுக்கு வரணும்னு நான் வந்து ரேவதிக்காக வந்து பேசினப்ப என்னெல்லாம் பேசியிருப்ப பாக்கியராஜ். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. பொண்ணோட அப்பா ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தலான்னு பாக்கியராஜ் நினச்சிருப்பான். மலர் வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது பொண்ணு வீட்டிலேருந்து இவங்க கண்டிப்பாக பேச தான் போகிறாங்க. இதனால் கண்டிப்பாக பாக்கியராஜும் மலரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. எப்படியும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்கல்ல. ஆனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எப்படி மலர் வந்து சொல்ல போகிறாங்க? எப்படி பாக்கியராஜ் இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் மட்டும் பொறுமையாக இருக்கணுமா? ரேவதி எங்கள் வீட்டிலே இருந்திருந்தா நான் எதுக்காக ராகவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்க போகிறேன்? தேவையில்லாமல் என் வீட்டில் நடந்த பிரச்சனையில் தலையிட்டது பாக்கியராஜ் தானே. அதான் பாக்கியராஜ் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே மலருக்கு ஃபோன் வருது. உடனே பாக்கியராஜ் வந்து, மலர் ஃபோன் வருது பாரு, யார் பேசுகிறாங்கன்னு பாருன்னு சொல்லும்போது, பொண்ணு வீட்டிலேருந்தாங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மலர், பேசு மலர் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். இல்லைங்க நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சரி மலர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் வந்து பேசுகிறாரு. பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, பாக்கியராஜ் நீங்களா? ஆமாம், உங்ககிட்ட முக்கியமான உண்மையை சொல்லணும். நாங்களும் யோசித்து பார்த்தோம். நீங்கள் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா நாங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறோம். எங்கள் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு என் பொண்ணு சொல்லிட்டா. அதனால் இனி இந்த கல்யாணத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வரவும் வேண்டாம், நீங்கள் ஃபோன் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்போ உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. மறுபடியும் நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களால் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தவும் முடியாது. இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். நீங்கள் மலரோட தம்பி கார்த்திக்கு வேற ஒரு நல்ல வரனாக பார்த்துக்கோங்க. நான் ஃபோனை வைக்கிறேன், மறுபடியும் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பொண்ணோட அப்பா. உடனே பாக்கியராஜ் வந்து, மலர் என்ன மலர் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது உடனே மலர் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இல்லைங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்னன்னு நம்ம நாளைக்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா எப்படிங்க இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்?
அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனால் எதுக்குங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு பொண்ணோட அப்பா பேசினாரு ஒன்றுமே புரியலையேன்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பாக்கியராஜும் மலரும் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பொண்ணோட அப்பா கிட்டேயும் பொண்ணோட அம்மா கிட்டேயும் பேசுறதுக்காக வராங்க. பாக்கியராஜும் மலரும் வரதை பார்த்துட்டு இங்கே பொண்ணோட அப்பா வந்து கேட்குறாங்க, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல வரனாக பார்த்து உங்கள் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் வந்து பேசிட்டு போனோம், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசுனீங்க, இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக பேசுனீங்க, என்ன சார் பிரச்சனைன்னு சொல்லும்போது, எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க, உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மலரும் பாக்கியராஜும் என்ன சொல்கிறீங்க, தங்கராஜ் கிட்ட பேசணுமான்னு கேட்கும்போது, ஆமாம், உங்கள் தம்பி கார்த்தியை பற்றி எங்ககிட்ட சொன்னது தங்கராஜ் தான். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு யோசிச்சா உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னது தங்கராஜ் தான். அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவேன்? ஆனால் நீங்களும் எங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் தானே இருந்திருக்கீங்க. கார்த்தி ரொம்ப நல்லவர், கார்த்தி வந்து குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாரு, பொறுப்பான பையன்னு சொன்னீங்களே, ஆனால் கார்த்தியை பற்றின உண்மை எங்களுக்கு இப்போ தான் தெரியும்னு பேசும்போது, என்ன சொன்னார் தங்கராஜ்னு கேட்குறாங்க மலர். தங்கராஜ் பேசின எல்லாத்தையும் பொண்ணோட அப்பா மலர்கிட்டையும் பாக்கியராஜ்கிட்டையும் சொல்லும்போது உடனே மலரால் இதெல்லாம் கேட்டுட்டு தாங்கிக்கவே முடியல. பார்த்தீங்களா பாக்கியராஜ், இது எல்லாமே தங்கராஜோட வேலை தான். எப்போ பார்த்தாலும் தங்கராஜ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறாருன்னு நானும் பொறுமையாக இருந்தேன். என் தம்பி கார்த்தியோட வாழ்க்கையிலேயே பிரச்சனை செய்யணும்னு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இப்படிலாம் பேசியிருக்காரே தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க, ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மலரு நீ அமைதியாரு, தங்கராஜ் வீட்டுக்கு போவோம், தங்கராஜ் கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மலரும் பாக்கியராஜும் ரேவதியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரேவதி பாக்கியராஜையும் மலரையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, அண்ணே மலரணி, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன், ஆமாம் என்னாச்சு, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ரொம்பவே கோபமாக இருக்கீங்க, அண்ணே என்னாச்சுண்ணே, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, ஆமாம் தங்கராஜ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மலர் அமைதியாக இருக்காங்க. மலரணி, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், தங்கராஜ் வீட்டில் தான் இருக்காரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜால் என் தம்பியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை. கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படியெல்லாம் நிப்பாட்டலான்னு இங்கே தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. பொண்ணு வீட்டில் வேற பேசியிருக்காரு, அவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு. என் தம்பி கார்த்தியை பற்றி தங்கராஜுக்கு என்ன தெரியும்? அது மட்டும் இல்லாமல் கார்த்தி எவ்வளோ பொறுப்பாக என் குடும்பத்தை பார்த்துக்கிறான். நான் கூட எங்கள் அம்மாவை போய் பார்க்குறதில்ல, அவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறதில்ல, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதில்ல. என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறது என் தம்பி கார்த்தி தான். அப்படி இருக்கும்போது என் அம்மாவுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு அவ்வளோ அக்கறையாக என் குடும்பத்தை பார்த்துக்கிறான் என் தம்பி கார்த்தி. கொஞ்சம் கூட உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படி இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தங்கராஜ் என்னென்ன வேலை செஞ்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மலரணி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, பொண்ணோட அப்பா கிட்ட தங்கராஜ் பேசியிருக்காரா, இவ்வளோ பொய் சொல்லியிருக்காரா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு இப்படி ஏன் தேவையில்லாத வேலையை செய்யணும் தங்கராஜ் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தங்கராஜும் தங்கராஜோட அம்மாவும் வராங்க. என்ன தங்கராஜ், மறுபடியும் ரேவதியோட அண்ணன் பாக்கியராஜ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், இப்போ என்ன பிரச்சனை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீ ஏன் பேசணும் தங்கராஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரேவதி, எதுக்கு உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறீங்க, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே நீ தானே பாக்கியராஜை வர சொல்லியிருப்ப, உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், இங்கே தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன ரேவதியை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறியா பாக்கியராஜ்னு கேட்கும்போது, இல்லை மலரோட தம்பி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டு பொண்ணு வீட்டில் பேசியிருக்கிறீங்கல்ல, உண்மையை சொல்லியிருந்தா பரவாயில்ல, சொன்னது எல்லாமே பொய் தானே, இப்படி பொய் சொல்லியிருக்கீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க, அசிங்கமாக இல்லை அப்படின்னு பாக்கியராஜ் கேட்கும்போது உடனே இங்கே தங்கராஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக, அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்களா, பொண்ணோட அப்பா சொல்லிட்டாரா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் மலர் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் பாக்கியராஜ், நீ என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தினல, அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், என் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அதே நிலமையில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்கல்ல,
இதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது மலர் ரொம்ப கோவமாக தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் தம்பி கார்த்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்படி இவ்வளோ பேசுகிறீங்க, இதில் சந்தோஷப்படுறீங்க, அசிங்கமாக இல்லை? நானும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பேன். என் தம்பியோட இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போனப்ப இந்த உண்மையை ராகவன் மாமா கிட்ட சொன்னீங்க. இதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தது. நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் பொண்ணோட அப்பா கிட்ட இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. என் குடும்பத்தை பற்றியும் கார்த்தியை பற்றியும் பேசியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே தங்கராஜை வெளுத்து வாங்குறாங்க மலர். இதை விட என் தம்பிக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க தான் போகுது. என் தம்பி கார்த்தியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க தான் போகுது. ஆனால் இப்படி எப்பயுமே எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு நான் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு மலர் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே மலர் தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்கின உடனே ரேவதி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தங்கராஜ் திருந்தவே மாட்டார். இப்போ எதுக்கு தங்கராஜ் தேவையில்லாத வேலையை செய்யணும்? அதனால் மலரண்ணி இன்னைக்கு தான் தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க ரேவதி. மலர் சொல்கிறாங்க, மறுபடியும் இப்படி ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சிங்கன்னா உங்களால் என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். இத்தனை நாள் என்னையும் பாக்கியராஜையும் ரொம்பவே ஏளனமாக பேசுனீங்க. அப்போ நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் கார்த்தியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் தங்கராஜ் அப்படின்னு தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்கின மலர் தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க. தங்கராஜால் பதில் பேச முடியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் ரொம்ப கோவமாக தங்கராஜை வெளுத்து வாங்குறாரு. தங்கராஜ் யோசிக்கிறாரு, என்ன மலரும் பாக்கியராஜும் ஏன் வீட்டுக்கு என்னையே கேள்வி கேட்குறாங்க, ஆனால் என்னால் பதில் பேச முடியலையே, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிக்கும் போது மலர் சொல்கிறாங்க, மறுபடியும் இந்த உண்மையை ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் சொல்லி பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு மலரும் பாக்கியராஜும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. மலரும் பாக்கியராஜும் வீட்டுக்கு வருவாங்க, இப்படிலாம் பேசுவாங்கன்னு இங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கராஜ் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. இங்கே தங்கராஜ் ரேவதியும் தங்கராஜோட அம்மாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் உடனே தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி வராரு. ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மலர் சொல்கிறாங்க, இப்போதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இனி வேணும்னே தங்கராஜ் ஏதாவது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை செஞ்சாருன்னா இனி நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் பாக்கியராஜ் அப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட பேசுகிறாங்க மலர். ஆனால் தங்கராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர். சீக்கிரமாகவே என் தம்பி கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறாங்க மலர். ஆனால் தங்கராஜ் மேலே கோபமாக இருக்காரு பாக்கியராஜ்.